அதாவது டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தில் சாஹித் பால்வா சென்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாரே, அப்பொழுது என்ன அவர்களுக்குள் நடந்தது? இது ஒரு மூடு மந்திரம். பெரம்பலூர் சாதிக் பாட்ஷா சிபிஐயிடம் சாஹித் பால்வா ஸ்டாலின் குறித்து என்ன சொன்னார்? இதற்கு பிறகுதான் சாதிக் பாட்ஷா துயர மரணம் ஏற்படுகிறது. தற்கொலை என்று சொல்லப்பட்டது. சாதிக் பாட்ஷாவின் குடும்பத்தினர் செஞ்சோற்று கடந்திருக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயே என்று சுவரொட்டி ஒட்டியிருக்கிறார்கள். இதற்கு என்ன விளக்கம்? இதைத்தான் நான் கேட்டேன். இதற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிற தைரியம் இல்லை. அந்த ஆத்திரம்தான் இந்த ஒரு மாதமாக பத்திரிகைகளில் தேமுதிகவை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர திமுக முயற்சிக்கிறது என்று ஒரு மாதம் பத்திரிகைகள் இத்தனை கோடி இத்தனை இடங்கள் தான் எழுதியது. அப்பெல்லாம் அந்த பத்திரிகைகள் மேல கோபம் இல்லையே. இப்பொழுது அது பற்றி சொன்னதற்காக கோபம் இல்லை. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் குறித்து கனிமொழியை பலிகடா ஆக்கி விட்டார்கள் என்று நான் சொன்ன இந்த ஆத்திரத்தில் தான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லது. இதுக்கு முந்தைய டெஃபமேஷன் ஏற்கனவே 4 கேஸ் இருக்கு, 12 வருஷமா இருக்கு. அவங்க வரட்டும், வழக்கு தொடுக்கட்டும், வழக்கை நான் ஃபேஸ் பண்ணிட்டு போறேன். ஆனால் இன்றைக்கு சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் ராஜேஷ் லக்கானியிடம் திமுக தரப்பிலிருந்து ஏதோ புகார் கொடுத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். நான் வழக்கறிஞர் மாநாட்டில் இருந்தேன். தாராளமாக அவர்கள் கொடுக்கட்டும். அதனால் என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கட்டும். அதிகாரம் இருந்தால் அதை நான் எதிர்கொள்வேன். தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணி இணைந்த பிறகு தேமுதிக அதிருப்தி செயலாளர்கள் ஒன்று எந்த இந்த ஆள் பிடிக்கிற வேலையை ரொம்ப நாளாக செஞ்சாங்க. ரொம்ப அவங்க இந்த மாதிரி செய்தே வீணாக போனாங்க. இதனால எல்லாம் யார் போனாலும் அவர் கேப்டன் விஜயகாந்துக்காகத்தான் அங்கே கட்சியில் எல்லாம் இருக்காங்க. இந்த 4-5 மாதம் யார் போறதுனால இந்த கட்சிக்கு எந்த பாதகமும் ஏற்படும். ஐயா, ஏற்கனவே நீங்க டிவிக்காரங்க, நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. நாங்க உங்களுக்கு பயந்து இருக்க வேண்டியிருக்கு. நீங்க என்ன வேணா கேட்பீங்க. நாங்க பதில் பேசாம போனா கூட எழுந்து வெளியே போன ஆரம்பிங்க. லட்சம் கோடி வாங்கினீங்களா கேட்பாங்க. நான் பதில் சொல்லாம இன்டர்வியூ கேன்சல்னு போனா அதை பிளாஸ் பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கு.